ஸ்தோத்திரம். பரலோகத்தை குறித்ததான சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம். பூமியில் நாம் வாழ்ந்தபோது உள்ள நினைவுகளும் சம்பவங்களும் நமக்கு பரலோகத்தில் ஞாபகம் இருக்குமா? நாம் பரலோகத்தில் என்ன மொழியில் பேசுவோம்? நாம் வளர்க்கிற பூனை, நாய் போன்ற செல்ல பிராணிகளும் பரலோகத்திற்கு வருமா? மேலும் நம்முடைய குடும்பங்களில் ஏற்கனவே கர்த்தருக்குள் மரித்தவர்களை இரகசிய வருகையின் போது இயேசு எப்படி அவர்களை மறுபடியும் கொண்டு வருவார்? அவர்களை நாம் பார்ப்போமா? அவர்களிடம் பேசுவோமா என்பதை குறித்து தெரிந்து கொள்வோம். பரலோகத்தில் இப்போது மனிதர்கள் யாரும் கிடையாது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இரகசிய வருகையின் போதுதான் முதலில் மனிதர்கள் பரலோகத்திற்கு போவார்கள். அப்படி என்றால் இதுவரை மரித்தவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பு முதலில் ஒரு சிறிய விளக்கத்தை புரிதலுக்காக பார்த்து விடுவோம். ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற 3 தன்மைகளை கொண்டிருப்பவன்தான் ஒரு மனிதனாவான். மனிதனுடைய சரீரத்தை தேவன் மண்ணினால் உருவாக்கினார். சரீரத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் இப்போது நம்மால் பார்க்க முடியாது. ஆத்மா என்பது நம்முடைய உள்ளார்ந்த மனிதன். நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், சிந்தனைகள், குணங்கள் இவைகளை உள்ளடக்கியதுதான் ஒரு மனிதனுடைய ஆத்மா என்பதாகும். ஆனால் மனிதர்கள், மிருகங்கள் போன்ற எல்லா ஜீவராசிகளுக்குமே உயிரை கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர். தேவன் தம்முடைய சுவாசத்தை எல்லா மனிதர்களுக்கும், மிருகங்களுக்கும், பறவைகளுக்கும் தம்முடைய ஜீவ சுவாசத்தை, தம்முடைய ஆவியை கொடுத்தே எல்லாவற்றையும் உயிருள்ளவையாக மாற்றினார். உயிரோடு இருக்கிற எல்லோருக்குள்ளும், எல்லா உயிரினங்களுக்குள்ளும் தேவனுடைய சுவாசமாகிய ஆவி இருப்பதால் தான் அவை உயிருள்ளவையாக இருக்கின்றன. இதை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே யார் மரித்தாலும், எந்த மிருகம் மரித்தாலும் உயிராகிய ஆவி தேவனிடத்திற்கு சென்று விடுகிறது. ஒரு மனிதன் நல்லவனோ கெட்டவனோ, கிறிஸ்தவனோ புறஜாதியானோ யாராயிருந்தாலும் அவன் மரித்தவுடன் அவனுடைய ஆவியாகிய உயிர் தேவனிடம் சென்று விடுகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடம் செல்கிறது என்று வசனம் கூறுகிறது. மரித்த பிறகு மனிதன், மிருகம் எல்லோருடைய மாம்ச சரீரமும் பூமியில் மண்ணோடு மண்ணாகி போகிறது. மேலும் ஆத்மா என்பது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறதை தவிர மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது. எனவே மிருகங்கள் மரித்த பிறகு அவற்றிற்கு ஒன்றும் கிடையாது. அவற்றின் உயிராகிய ஆவி தேவனிடம் சென்றுவிடும். சரீரம் மண்ணோடு அழிந்துவிடும். அவற்றிற்கு, அதாவது மிருகங்களுக்கு ஆத்மா இல்லாததால் அவை பரலோகத்திற்கும் போகாது, நரகத்திற்கும் போகாது. எனவே நாம் வளர்க்கிற நாய், பூனை, கிளி, புறா, கோழி, வாத்து, ஆடு, மாடு, முயல் எதுவுமே, சிங்கம், புலி, கரடி எதுவுமே பரலோகத்திற்கு வராது. அவற்றிற்கு ஆத்மா இல்லை என்பதால் அவை மரித்த பிறகு அவற்றிற்கு எதுவும் இல்லை. அவை மறுபடியும் உயிரோடு எழும்பாது. அவைகளுக்கு அதன் பிறகு எந்த நித்திய வாழ்க்கையும் கிடையவே கிடையாது. எனவே நாம் பரலோகத்தில் நம்முடைய செல்ல பிராணிகளை பார்க்க முடியாது. அவை பரலோகத்திற்கு வராது. ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. மனிதனுக்குள் ஆத்மா இருக்கிறது. நம்முடைய உள்ளார்ந்த மனிதன்தான் உண்மையான மனிதன். இந்த ஆத்மா தான் பரலோகத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ செல்லும். நம்முடைய மாம்ச சரீரம் அங்கே செல்லாது. நம் ஆத்மா தான் பரலோகத்திற்கு போகும். சரி, ஒரு மனிதன் மரித்தவுடன் அவனுடைய ஆவி தேவனிடத்திற்கு போய்விடுகிறது. சரீரம் மண்ணோடு அழிந்து விடுகிறது. ஆனால் ஆத்மா தான் முக்கியம். ஒரு மனிதன் கர்த்தருக்குள் மரித்தால் அவனுடைய ஆத்மா பரதீசு என்கிற இடத்தில் இயேசுவின் இரகசிய வருகை வரை இளைப்பாறிக் கொண்டிருக்கும். ஆனால் ஒரு பாவியாகிய துன்மார்க்க மனிதன் மரிக்கும்போது அவனுடைய ஆத்மா பாதாளத்திற்கு போகும். அங்கே அந்த ஆத்மா கடைசி நியாயத்தீர்ப்பு நாள் வரை இளைப்பாறுதல் இன்றி வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். இதைத்தான் நாம் லூக்கா 16ஆம் அதிகாரம், அதாவது 16வது அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் பார்க்கிறோம். பிறகு பாதாளத்தில் இருக்கிறவர்கள் கடைசி நியாயத்தீர்ப்பு நாளில் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ஆனால் இரகசிய வருகையில் இயேசு வரும்போது பரதீசில் இளைப்பாரி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் இயேசுவின் வல்லமையினால்,
அந்த ஆத்துமாக்கள் பூமியில் மண்ணோடு அழிந்து போன தங்கள் சரீரங்களோடு சேர்ந்து கொள்ளும். எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பானாலும், எப்படி மரித்து சரீரம் அழிந்து போயிருந்தாலும், அந்த சரீரங்களை இயேசு தமது பிரசன்னத்தினால் மறுபடியும் உருவாக செய்து விடுவார். காரணம், அவைகளுக்குள் தேவன் தந்த ஜீவ ஆவியை அனுப்புவார். உடனே அத்தனை பேரும் உயிரோடே எழும்பி விடுவார்கள். பின் உடனே மறுரூபமாகி விடுவார்கள். இதை குறித்துதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இரகசிய வருகையில் உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஏற்கனவே கர்த்தருக்குள் மரித்திருந்த நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரையுமே பார்ப்போம். அவர்களோடு சேர்ந்துதான் பரலோகத்திற்கு போவோம். பரலோகத்தில் நாம் அவர்களோடு பேசுவோம். யார் யார் என்று பரலோகத்தில் ஒருவருக்கொருவர் நன்றாக அடையாளம் தெரியும். எல்லா ஞாபகமும் நமக்கு இருக்கும். ஆனால் பூமியில் உள்ள மாம்ச பிரகாரமான ஆசா பாசங்கள், உறவு முறைகள், இரத்த சம்பந்தமான உறவுகள் அங்கே கிடையாது. மேலும் பூமியில் நாம் வாழ்ந்தபோது உள்ள மோசமான சம்பவங்கள், பாவ காரியங்கள் எதுவுமே பரலோகத்தில் நமக்கு ஞாபகம் இருக்காது. கர்த்தருக்காக நாம் பட்ட பிரயாசங்கள், பாடுகள் எல்லாமே நமக்கு பரலோகத்தில் ஞாபகம் இருக்கும். பூமியில் இருக்கும்போது நாம் எப்படி வாழ்ந்தோம், அதனாலேயே பரலோகத்தில் இந்த மேன்மையான இடத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார் என்பது எல்லாமே நமக்கு தெரியும். பரலோகத்தில் நாம் தேற்றப்படுவோம். கர்த்தர் தாமே நம் முகத்தில் உள்ள எல்லா கண்ணீர் யாவையும் ஆண்டவர் துடைப்பார் என்று வசனம் சொல்கிறது. பரலோகத்தில் முழுவதுமே சந்தோஷம்தான். அப்படி என்றால் பூமியில் நாம் பட்ட பாடுகளும், கர்த்தர் நிமித்தம் நாம் அனுபவித்த வேதனைகளும் வலிகளும் என்னவென்று நமக்கு ஞாபகம் இருந்தால்தானே இயேசு நம்மை பரலோகத்தில் தேற்ற முடியும். இயேசுவோடு கூட பூமியில் நான் பாடுகளை சகித்தேன், இப்போது பரலோகத்தில் இயேசுவோடு கூட நான் ஆளுகை செய்கிறேன் என்று ஞாபகம் இருந்தால்தான் திருப்தியடைய முடியும். பரலோகத்தில் இயேசு நம்மை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்துவார். இதற்கென்றே தேவன் பரலோகத்தில் ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, பவுல், பேதுரு, யோவான் போன்ற எல்லோரையும் பார்க்க முடியும். அவர்களோடு பேசவும் முடியும். அவர்களோடு ஒன்றாக சாப்பிடவும் முடியும். ஆம், பரலோகத்தில் நமக்கு ஏசப்பா அடிக்கடி விருந்தும் தருவார். சரி, நாம் பரலோகத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வோம் என்றால் எந்த மொழியில் பேசுவோம்? தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் எபிரேயம் போன்ற மொழிகளில் பூமியில் உள்ள எல்லா மொழிகளும் பரலோகத்தில் பேசப்படுமா? அங்கே நாம் எந்த பாஷையில் பேசுவோம் என யோசிக்கலாம். நாம் பரலோகத்தில் இயேசுவோடு பேசுவோம். எல்லா பரிசுத்தவான்களோடும் பேசுவோம். தேவதூதர்களோடும் நாம் பேசுவோம். ஆனால் பூமியில் உள்ள எந்த மொழியிலும் நாம் அங்கே பேச மாட்டோம். நாம் பரலோகத்தில் பரலோக பாஷையில், தூதர்களுடைய பாஷையாகிய மிக மேன்மையான உன்னத பாஷையில் பேசுவோம். அந்த பாஷையை அங்கே போய் நாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இல்லை. இப்போது நாம் பூமியில் இருக்கும் போது உள்ளது போல் அங்கே குறைந்த அறிவுள்ளவர்களாக இருக்க மாட்டோம். பரலோகத்தில் நாம் பூரண அறிவுள்ளவர்களாக இருப்போம். அனந்த ஞானமுள்ள, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய தேவன் நமக்கு அந்த பரலோக ஞானத்தை தருவார். பூமியில் உள்ள எதுவுமே பரலோகத்திற்கு வராது. அதே போல பூமியில் உள்ள எந்த மொழியும் பரலோகத்திற்கு வராது, அங்கே பேசப்படாது. இந்த பூமியை தேவன் கடைசியில் அக்கினியால் எரித்து அழித்து விடும்போது இந்த பூமியோடு இந்த பூமியில் உள்ள எல்லாமே ஒளிந்து போய்விடும். இந்த பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நம்முடைய மாம்ச சரீரமும் பரலோகத்திற்கு போகாது. எனவேதான் நம்முடைய சரீரத்தை பரலோக சரீரமாகிய மறுரூப சரீரமாக மாற்றிய பிறகே இயேசு நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். பரலோகத்தில் நாம் பூமியில் உள்ள எந்த பாஷையையும் பேச மாட்டோம். பரலோக பாஷையைத்தான் பேசுவோம். அந்த பாஷையை இப்போது மாம்ச சரீரத்தில் இருக்கிற நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அந்த பாஷையை இப்போது நாம் பேசவும் முடியாது. அந்த பாஷை பூமியிலேயே கிடையவும் கிடையாது என்பதை குறித்து
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் தன்னை குறித்து கூறுகிறார். பரதீசு என்பது 3ஆம் வானத்தை குறிக்கும். அங்குதான் மரித்த பரிசுத்தவான்கள் இப்போது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பூமியை விட்டு சென்று விட்டவர்கள், பூமியின் தன்மை உள்ளவர்கள் அல்ல. அந்த பரதீசுக்குள் பவுல் பூமியில் இருக்கும்போது ஒரு முறை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் தான் அங்கே கேட்ட வார்த்தைகளையும் சத்தங்களையும் குறித்து கூறியிருக்கிறார். பவுல் மிகப்பெரிய அறிவாளி என்றும் அவர் மிக அதிகமாக படித்தவர் என்றும் பவுலை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பவுல், அந்த அப்போஸ்தலனாகிய பவுலாலேயே அந்த பரலோக பாஷையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், அது எப்படிப்பட்டது என்று அதை எந்த வார்த்தையாலும் விளக்கவே முடியாது என்றும், அது மனித பாஷைகளுக்கு அப்பாற்பட்டது என்றும், அந்த பாஷையை மனிதர்களால் பேசவே முடியாது என்றும் பவுலே கூறுகிறார். அவ்வளவு உயர்வான மேன்மையான பாஷையைத்தான் நாம் பரலோகத்தில் பேசுவோம். அதை பேசக்கூடிய ஞானத்தை பரலோகத்தில் தேவன் நமக்கு தருவார். பரலோக வாழ்க்கை மிக மிக மேன்மையானது. பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றன. நாம் பரலோகத்தில் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியும். அங்கே நாம் கால் வலிக்க நடந்தோ அல்லது எந்த வாகனங்களிலோ பிரயாணம் செய்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே நாம் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி நினைத்த உடனேயே அந்த இடத்திற்கு நாம் போய்விடுவோம். நாம் நினைப்பதை காட்டிலும் சிந்திப்பதை காட்டிலும் மிக மேன்மையான நித்திய பேரானந்தமான இடம்தான் பரலோகம். அங்கே நாம் இயேசுவோடு கூட நித்தியமாக மரணமே இல்லாமல் நிரந்தரமாக வாழப்போகிறோம். எனவே இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமென்.